ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சாம் நியூட்ரிஷன். யாரெல்லாம் சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேரில் சாப்பிடாம சாப்பாட்டுக்கு பதிலாக டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு. பட் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆனதுக்கே இதுதான் மெயின் ரீசன்னு தெரியல. நீங்கள் ரெகுலராக சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கு அல்சர் தான் வருமே தவிர வெயிட் லாஸ் ஆகாது. சில பேர் சொல்வீங்க, நான் 3 வேளையும் நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வெயிட் கெயின் ஆகுதே, இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான கேலரிஸ் உள்ள ஃபுட்டை சாப்பிட்றது தான். கம்மியான ஃபுட் சாப்பிட்டாலும் அதிகமான கேலரிஸ் இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்றதால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் டிஃபனாக இட்லி எடுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற இட்லியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இட்லியில் 60 to 70 கேலரிஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் 4 to 5 இட்லி ஆச்சும் சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ மார்னிங் மட்டுமே 300 கலோரிஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. மதியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ், அது கூட வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 கேலரிஸ்லேருந்து 400 கேலரிஸ் வரைக்கும் இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரைஸ் எடுத்துப்பீங்க, இன்னும் சில பேர் டிஃபன் எடுத்துப்பீங்க. ஸோ நைட் நீங்கள் சாப்பிடும் போதும் ஒரு 300லேருந்து 400 கேலரிஸை நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 கேலரிஸ் எடுக்கிறீங்க. இதே அளவு நீங்கள் டெய்லி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கே 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் டீ, காஃபி எடுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அன்வான்டான ஸ்நாக்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் தான் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான ஃபுட் எடுத்துக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியான ஃபுட்டையும் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் அதிகமான ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அதுவும் அன்ஹெல்தியான ஃபுட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் லோ கேலரிஸ் பட் ஹை நியூட்ரிஷனில் ஹெர்பலைஃப் ஷேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கும்போது மார்னிங் 250 கேலரிஸ், நைட் 250 கேலரிஸ், லஞ்சில் ஒரு 300 to 400 கேலரிஸ். ஸோ மொத்தமாக ஒரு 900 கேலரிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற இந்த ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.